அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசுவின் பெயரால் கேட்பதெல்லாம் தருவார். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 16 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 28 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். அந்நாள் என்பதற்கு தூயாவி எழுந்தருளி வந்த பிறகுள்ள காலம் என்றும், இயேசு மாட்சியுடன் உலகிற்கு திரும்பி வந்த பிறகுள்ள காலம் என்றும் பொருள் கொள்ளலாம். தூயாவி இறங்கி வந்த பிறகு சீடர்கள் இயேசுவிடம் எதுவும் கேட்க மாட்டீர்கள். அவர்கள் அவ்வாறு கேட்க தேவையில்லை. ஏனெனில் தூயாவின் ஒளியால் எல்லா உண்மைகளையும் புரிந்து கொள்வார்கள். இயேசு மாட்சியுடன் வந்த பிறகும் அவர்கள் அவரிடம் கேள்வி கேட்க தேவையில்லை. காரணம், அப்போது இறை உண்மைகளை அவர்கள் முகமுகமாய் கண்டு உணர்ந்து கொள்வார்கள். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். தாம் இதுவரை உருவகமாக பேசியதாக குறிப்பிடுகிறார் இயேசு. அவர் குறிப்பிடும் உருவகம் ஒத்தமை நற்செய்திகளில் காணப்படும் உண்மைகளை ஒத்துள்ளது. பேறுகால வேதனை உருவகம், திராட்சை செடி உருவகம் போன்ற சில உருவகங்களை இயேசு பயன்படுத்தியதாக யோவானும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இங்கு அவர் இந்த உருவகங்களை மட்டும் குறிப்பிடுவதாக நாம் நினைக்கக்கூடாது. தம் போதனைகள் முழுவதுமே திருத்தூதர்களுக்கு புரிய கடினமானவைகளாக இருந்தன. அவை அனைத்தையும் மனதில் கொண்டே தாம் இதுவரை உருவகமாய் பேசியதாக குறிப்பிடுகிறார் இயேசு. தாம் எங்கிருந்து வந்தவர், இப்போது எங்கே செல்கிறார் என்பதை இயேசு தெளிவாக உருவகம் எதுவுமின்றி 28 கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் இயேசுவின் வாக்குறுதியை இன்று சிந்திப்போம். இயேசுவின் திருப்பெயர் தனிச்சிறப்பு மிக்கது என்பதை அறிவோம். அந்த பெயர் பேய்களை ஓட்டுகிறது, நோய்களை குணமாக்குறது. இயேசுவின் பெயரால் வியத்தகு செயல்கள் நிகழ்கின்றன என விவிலியத்தின் வழி அறிகின்றோம். அந்த சிறப்புள் ஒன்றை சேர்க்கிறார் இயேசு. நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்கிறார் இயேசு. இயேசுவின் பெயர் இறை தந்தையின் ஆசி பெற்றது என்பதை இது காட்டுகிறது. இயேசு எந்த அளவுக்கு தந்தையின் பாசத்தையும் மதிப்பையும் பெற்றிருந்தார் எனில், இயேசுவின் பெயரை சொல்லி கேட்கின்ற அனைத்து கொடைகளையும் வான் தந்தை அருள்வார் என இயேசு உறுதியாக சொல்கிறார். இந்த வாக்குறுதியை ஏற்று இயேசுவின் திருப்பெயரை பயன்படுத்தி தந்தையிடம் அருள் வரங்கள் கோருவோம். இயேசுவை போல வான் தந்தையின் பாசத்துக்குரியவர்களாக பணிந்து வாழ்வோம். இயேசு இதுவரை மக்களிடம் பேசுகிற போது உவமைகள் வாயிலாக, உருவகங்கள் வாயிலாக பேசுகிறார். உவமை என்பது புதிர் போன்றது. விடைக்கான செய்தி தரப்படுகிறது. அதை கேட்கிறவர் தனது அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டும். சற்று ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தால் நிச்சயம் அவர்களால் உவமை வாயிலாக இறையாட்சி தத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் உவமை. அதைத்தான் இயேசு தனது போதனையில் மக்களுக்கு அறிவிக்கிறார். மக்களாகவே உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் உவமை வாயிலாக பேசுகிறார். இயேசு இவ்வளவு காலம் மறைமுகமாக உவமை வாயிலாக பேசியவர், தனது கருத்துக்களை மறைமுகமாக பேசியவர். இன்றைய நற்செய்தியில் இதுநாள் வரைதான் மறைமுகமாக சொல்லி வந்த கருத்துக்களை நேரடியாக வெளிப்படையாக சொல்கிறார். தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன் என்பதுதான் அந்த செய்தி. இந்த செய்தியை தான் போதனைகள் வாயிலாக தனது வாழ்வு மூலமாக மக்களுக்கு மறைமுகமாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தது தந்தையின் அன்பை எடுத்துரைப்பதற்காக, தந்தையின் இரக்க குணத்தை வெளிப்படுத்துவதற்காக, தந்தை பற்றி அறிவுரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இயேசுவின் வருகை கடவுளை பற்றிய உண்மையான பார்வையை நமக்கு தந்துள்ளது. கடவுள் எந்த அளவிற்கு இந்த உலகத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறார், அவர் மக்களை அதிகமாக அன்பு செய்கிறார் என்பது நமக்கு இதிலிருந்து தெரிகிறது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் பெயரால் நம்பிக்கையோடு தேவைகளை கேட்கின்றேனா? இறைவன் எவ்வாறு மக்களை அன்பு செய்கிறார் என்பதை புரிந்துள்ளேனா? உருவகங்கள் வாயிலாக பேசி இயேசுவின் கருத்துக்களை
உள்ளன்போடு ஏற்றுக்கொள்கின்றீரா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் பெயரால் நம்பிக்கையோடு கேட்கவும் உம்மை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு உமது அன்பை சுவைக்கவும் உருவங்கள் வாயிலாக பேசும் இயேசுவின் கருத்துக்களை உள விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.